டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பாட்டில் போகிற போக்க பார்த்தா இந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே அன்பால் நிறைச்சிருவீங்க போல் இருக்கே வீட்டை அப்படின்ற மாதிரி இருக்குது மக்களே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முக்கியமான நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதல் வளத்தே அந்த பாட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மூளைக்கு போய் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காதல் வளத்தேன்னு தான் பாட்டு பாட போகிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்க கண்டென்ட் அந்த மாதிரி. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏரியாவில் போய் உட்காந்து இதவே பேசிகிட்டு இருக்காங்க. காண்டாகுமா ஆகாதா யார்ன்ற வரிசையாக பார்ப்போம். ஒவ்வொரு ஹிண்ட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரயான் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் இருக்கா, நட்பு இருக்கா, எதுவுமே நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ரயான் சௌந்தர்யாக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வீக்கெண்ட் எபிசோடில் ரயானுக்கு பதிலாக சௌந்தர்யா திட்டு வாங்குறதும், சௌந்தர்யா அதுக்காக ஃபீல் பண்ணுறதும், சௌந்தர்யா போய் இவர் சமாதானப்படுத்துறதும், தனியாக உட்காந்து ரயான் அழுதுகிட்டு இருக்கிறதும், அதை வந்து ஜாக்லின் சமாதானப்படுத்துறதும் எனக்கு புரியல இது எதை நோக்கி போகுது அப்படின்னு. பட் ஆனால் சௌந்தர்யாவுடைய நிறைய விஷயங்களை வந்து ரயான் நேற்று சுட்டி காட்டுறது பார்க்க முடியுது. நைட்டு எபிசோடில் என்ன சொல்கிறாரு, எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்க கொடுக்குற அட்வைஸை வந்து பார்த்திங்கன்னா நீ ஏற்றுக்கிற, பட் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த காட்ட மாட்டுற, நீ வந்து அது வெளியே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீ அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னு. நீ ஆனால் வந்து உன்னை பற்றி ஒரு ஆள் ஒரு தப்பு சொன்னாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்னொருத்தவங்க அதேமாரி வேற ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த தப்பை தான் என்ன பண்ணாங்கன்றது தேடுற, அதை தான் சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வருது. தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதை கட் பண்ணி ஒரு சைடு இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன், ரெண்டு பேர் இன்னொரு இடத்துல தனியாக உட்காந்து ஒரு ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் மேலே வந்த காதல் பற்றி தர்ஷிகாவும் ஜாக்லினும் பேசுகிறாங்க. என்னடா புதுசாக இருக்குது, தர்ஷிகாவுக்கு யார் மேலடா காதல் அப்படின்றீங்களா? அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. தர்ஷிகாவுக்கு விஜய் விஷால் மேலே ஒரு காதல். பல வருடங்களாக விஜய் விஷாலை தெரியும். ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. இந்த டாஸ்கில் நான் வந்து வாழ்ந்தேன், உருகி லெட்டர் எழுதினேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஐயோ முன்னாடியே ப்ரீ பிளான்ட் ஆகுது, எங்களுக்கு தெரியாமல் போச்சுக்கா அப்படின்ற மாதிரி நம்மளாம் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட் இது. அவனுடைய எல்லாமே பிடிச்சிருக்கு, பார்வை பிடிச்சிருக்கு, ஆட்டம் பிடிச்சிருக்கு, தோற்றம் பிடிச்சிருக்கு, நேற்றம் பிடிச்சிருக்கு, இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, வாண்டடாக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுமே அப்படின்றக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. இவ்வளவு நாளாக ஃபீலிங்ஸ் வரலையா, இவ்வளவு வருஷமாக தெரியுமா, இவ்வளவு நாளாக ஃபீலிங்ஸ் வரலையா. விஜய் விஷால் ஒரே ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் விஜய் விஷால் இவங்களும் மாற்றி லவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த டாஸ்க்கு வந்ததுமே, அந்த டாஸ்கில் இவங்க நடித்ததுமே இவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நடிகர்கள் உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாருமே பெரிய நடிகர்கள் உங்களுக்கு தெரியுங்களா? நடிகர்களாக இருக்கவங்களுக்கு எனக்கு புரியலையே உள்ள இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அப்போ நாங்கள் பார்க்காம பல விஷயங்களும் நடக்குதா? ப்ரொப்போஸ் ஏதாவது பண்ணுறாரா தனியாக? தெரியலையே. இங்கே நடந்த கண்டென்ட்டை வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு காதல் வெடித்து வர்ற அளவுக்கு அங்கே ஒரு கண்டென்ட்டும் நடக்கலை, ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. காதல் எப்படி வரும்? ஏதாவது ஒரு விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆகணும் தானே. நான் அந்த பேட்டர்ன் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன்ப்பா. இப்போ இந்த வருஷ காதல் 2K காதல்லாம் மாறிடுச்சான்னு நமக்கு தெரியாதுங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்டில் போட்டு விடுங்க. காதல் வர்ஷினிக்கும் அருணுக்கும் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடிட்டுருக்கு? வர்ஷினி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அருண் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் வந்துருச்சு, அதுவும் இந்த டாஸ்கில் தான் வந்துச்சு. விபியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்ருக்காங்க. வர்ஷினி ரியாவை தூக்குனது இதுக்கு வர்ஷினியை வச்சு ரீட்டைன் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். சரி, இதனால் என்ன பெனிஃபிட்டு, என்ன யூஸு? வர்ஷினியும் அருணுக்கு தான் ஆல்ரெடி வந்து வெளியே ஆள் இருக்கே, அதுதானே டிஆர்பி. ஆனால் அருணுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒரு சீசனுடைய டைட்டில் வின்னர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. உள்ள இப்போ அருணுக்கு வேற ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆனா
அது பிக் பாஸ் அப்படின்ற ஷோக்கு வெளியே பயங்கரமான ஒரு டிஆர்பியை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாம் இது பண்ண ஆரம்பிப்பாங்க, எல்லாம் போய் கண்டென்ட் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை, 100% கண்டிப்பாக 100% கொடுக்கும். அதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. நீங்கள் நல்லா யோசிங்க, இந்த கண்டென்ட் எல்லாமே ஏன் இந்த டாஸ்க்கு அப்புறம் வரணும்? இந்த டாஸ்கில் தனித்தனியாக போடப்பட்ட ஒவ்வொரு குரூப்பும், வர்ஷினி இவங்க, நம்மளுடைய பவித்ரா, விஜய் விஷால், இவங்க 2 பேரும், பவித்ரா விஜய் விஷால், சௌந்தர்யா ரயான், சௌந்தர்யா ரயான். நீங்கள் பாருங்களேன், வாண்டடாக இல்லை, இது வாண்டடாக இல்லை. பவித்ரா விஜய் விஷால் சொல்லிட்டு தர்ஷிகா விஜய் விஷால் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கோ. பவித்ரா எப்படி கொடுக்காம இருப்போம் கண்டென்ட்டு, அங்கே தான் இருக்குது உங்களுக்கு ஷாக்கே. இதை பற்றி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரயானுக்கு பவித்ரா மேலே ஒரு க்ரஷ்ஷாமா. அருண்கிட்ட போய் பவித்ராவுடைய ஒரு வளையல் ஏதோ ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்கிறாரு. வாங்கி அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சு, என்னடா என்ன ட்ரை பண்ணுற நீ? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, என்ன வருதோ ட்ரை பண்ணுவேன், ஆனால் போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அக்காவா? ஆமாம், அவங்க 95, நான் 96. போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏண்டா எல்லாரும் பேசிக்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் சரி, ரயான் ரொம்ப ட்ரை பண்ணுறான்டா பவித்ராவை. டே, கண்டென்ட்டுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்களோ, நான் சொல்கிறேன், அந்த டாஸ்க் மூலமாக இவங்க என்ன பண்ணாங்களோ அது அத்தனையுமே இவங்க முழுக்க ஏதோ ரியல் லைஃப் மாதிரியும், இதுதான் நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மாற்றிக்கிட்டாங்க. இவங்களுக்கு உள்ளே போகும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களா. உள்ளே போகும்போது நாங்கள் ஒரு சிக்னல் கொடுப்போம். அந்த சிக்னலில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளோட வந்து நாங்கள் உங்களை கனெக்ட் பண்ணி விடுவோம் ஒரு டாஸ்கில். அந்த டாஸ்கில் ஒரு ஆளோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல் டாஸ்க்காக இருக்கலாம், இல்லை அப்படி சொல்லியிருப்பாங்க, அந்த டாஸ்கில் கனெக்ட் பண்ணி விடுவோம், நீங்கள் அதிலேருந்து அப்படியே அந்த லவ் கண்டென்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க, மற்றதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம், ஒரு ஐடியா கூட இருக்கலாம். தாறுமாறு. ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மாற போகிறாங்க அப்படின்னு. இவங்க தொடர்ந்து அதவே ட்ரை பண்ணுறாங்க. முடியல மக்களே, எல்லா சைடு லவ் கண்டென்ட்னா என்ன தான் பண்ணுறது? இப்போ நான் எத்தனை 1 2 3 4 5 காண்டாகுது மக்களே இவங்களோட. காதல் காதல் காதல்